கொளுத்தி விடுற நெருப்புல கொழுந்து விட்டு எரியும் ரசிக பெருமக்களை மற்றும் பரம்பரையாக நாங்கள் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் என்று சொல்லக்கூடிய மனநோயாளிகளே, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நிறைய பேர் கமெண்ட்ல ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறான்னு கேக்குறீங்கல்ல, ஆமா, ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாங்க தான். ஏன்னா திரும்பவும் ஒரு 2 வயசு சிறுமியோ இல்ல பள்ளி மாணவிக்கோ இல்ல குழந்தைகளுக்கோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்ற பயத்துல ஓட்டு பிச்சை கேட்கறாங்க தான். வாழ்ற எல்லாருமே உத்தமனுங்க, சத்திய சீலனுங்க, தளபதி மட்டும்தான் அயோக்கியம் இல்லை இந்த உலகத்திலேயே. அதனால ஓட்டு பிச்சை கேட்கறாங்க தான். சுத்தி இருக்க எல்லா ஸ்டேட்டையும் விட தமிழ்நாடு எஜுகேஷன்ல நம்பர் 1 இருக்குல்ல, அதை அழிக்கணும்ன்றதுக்காக ஓட்டு பிச்சை கேட்கறாங்க தான். சின்ன வயசுலேயே போதைக்கு அடிமையாகுது, சின்ன வயசுலேயே பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிற நாங்கெல்லாம் தற்கொலைகள் தான், அணில் குஞ்சுகள் தான், மடக்கு ஊதிகள் தான், ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறவங்க தான். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய இருக்குது. ஆனா நீங்க இன்னும் ரசிகராவே இருந்துகிட்டு நடக்கிற அநியாயங்களை பார்த்துக்கிட்டு ஒரு ரசிகரா இருந்து மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்களே, நீங்க விரும்புற அந்த நடிகர் இவங்களை விரும்புவாங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க தான் வரணும்னு நினைப்பாங்களா? அவங்களே ஃப்ரெண்ட்லியா ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஆனா நீங்க பண்றீங்க பாருங்க. ஏன் தளபதி ரசிகர்களா ரசிகரா தாண்டி வெளியே வந்து ஒரு மாற்றத்துக்காக பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க, அரசியல் பேசிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் மாற்றம் வந்துடாதா சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. தளபதி ரசிகர்கள் மட்டும் கிடையாது, நிறைய ரசிகர்களும் இருக்காங்க. சில பேர் ஏற்றி விடுற எரிச்சு விடுற அந்த நெருப்புல தகதகதான் கொழுந்து விட்டு எரிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்றேன். பர்சனலா உனக்கு தளபதி பிடிக்காது அப்படின்னா ஓகே, பிடிக்காது. ஆனா இவங்கள பிடிக்கும், இவங்க கூட இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் கூட நடக்கலாம், ஆனா அவங்க வந்து கூட நினைக்கிறீங்கல்ல, அது ஏன் ஓட்டு பிச்சை கேட்கறாங்களா? 60-70 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு அடிப்படை வசதி இருக்குதா? எதுவுமே நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஆனா நடிகன் வந்துடக்கூடாது, வேற யார் வர விடுவாங்க? யார் வர முடியும்? இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அந்த மனுஷனே போட்டு பாடா படுத்துறானுங்க, வர விட மாட்டாங்க உள்ள. உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியும்? மக்கள் பலன் இருக்கவே இன்னும் அந்த மனுஷன் என்ன போராடிட்டு இருக்காப்புல, அவர் கூட தலையெழுத்து கிடையாது. இன்னமும் ஒரு 30 வருஷத்துக்கு ஃபீல்டு புகழின் உச்சத்துக்கு இன்னமும் போக வேண்டியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 75 வயசுலயும் நடிக்கணும் சொல்லி ஓடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மத்தியில நல்ல ஃபீல்டுல இருக்கும் போதே அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துட்டு வாழணும் சொன்னா ராஜா மாதிரி வாழலாம், ராஜாவே வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்படி கேவலம் பண்ணும், அசிங்க பண்ணும், இப்படி இறங்கி போராடணும்னு ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்படி எல்லா ஊர் வாயெல்லாம் வேணும் அவசியமும் ஃபர்ஸ்ட் கிடையாது. நம்மளை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்ச மக்களை நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும். கூட இருந்து பார்த்துருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, எவ்வளவு நடந்து இருக்குது. அவர் மட்டும் வந்து பண்றாரா, இவங்க மட்டும் வந்து பண்றாரான்னு சொல்லிட்டே இருந்தா காலத்துக்கு நம்ம இப்படிதான் கஷ்டப்பட்டு கிடக்கணும். எந்த மாற்றமும் வராது. ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும், முயற்சி பண்ணணும். எதுவுமே முயற்சி பண்ணாம எல்லாம் மாறணும் ஆசைப்பட்டா எப்படி மாறும்? இவங்கெல்லாம் இருக்க வரைக்கும் ஒண்ணுமே மாறாது, மாற வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலுமே ரசிகர்கள் அந்த ஒரு வன்மத்துல நீங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. சாட்டையெல்லாம் பேசுறதெல்லாம் இன்னைக்கு பேசுறதெல்லாம் வச்சு நீங்க வந்து மாத்தி பேசுறீங்க. சாட்டைகள் அதுக்கு முன்னாடி எவ்வளவு கேவலமா பேசியிருக்கான், எப்படிலாம் பேச்சு மாத்தி பேசுறான்னு நல்லாவே தெரியும். நம்மளாம் பங்காளி மாதிரி அடிச்சுக்கிறோம், கூடிக்கிறோம், நம்மளுக்கும் நடக்கிற விஷயம். குறுக்குல இவனுக்கு வந்து தீய தலைப்பு போடுறாங்க பாத்தீங்களா, நல்லா எரிங்க, பொழுது விட்டு எரிங்க சொல்லிட்டு பண்ணி விடுறாங்க பாத்தீங்களா. அதுக்கு நீங்க கரெக்டா நீங்களும் வந்து எரிஞ்சு கரியா போறதுக்கு நீங்களும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. அதுல வேற வந்து கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கதறல் சத்தம் கேக்குது, ஓட்டு பிச்சை கேட்கறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இந்த சம்பவம் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு நடந்துச்சுனாக்கா இந்த ஓட்டு பிச்சை நீங்களே கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. கால் மேல கால் போட்டு உட்கார்றதெல்லாம் கெத்து சொல்லி போட்டுருந்தாங்க, ஏஐ பண்ணி போட்டுட்டு வேற கெத்து மாசம் சொல்லிட்டு பேசுனீங்க. அப்ப அவர் வந்து நின்று பண்ண வேண்டித்தானே, ஏன் பாத்துட்டே போனான்னு கேட்டாக்கா அது ஆன்சரே இருக்காது. நின்று சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குல்ல, திராணி இருக்குல்ல, திராணியில யாரா சொன்னது? ஒரு ஆளா நின்று எல்லாருக்கும் விரல விட்டு இருக்காப்புல. எதுக்கு புதுசா 24 கூட்டணி, இந்த பக்கம் அந்த பக்கம் எங்க பார்த்தாலும் கூட்டணி யாரும் சேர்த்துட்டே இருக்காங்க? எல்லாம் ஏன் ஒன்னா சேர்றாங்க? எதனால? யாரால? இன்னைக்கு சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் அரசியல் பேசுறது யாரால? யார் வந்ததுக்கு அப்புறம்? சீரியல் பார்த்தவங்க எல்லாம் இப்ப உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் அடுத்தது நடக்க போது சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்பவம் வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஓட்டு போகணும், ஏதாச்சும் ஒரு மாற்றம் மாறணும் வரணும்ன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஆக்டரா உங்களுக்கு பிடிக்காது, அவர் அரசியல் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாரு சொல்லிட்டு எதுவும் பண்ணாமலே அந்த வாய்ப்பு கொடுக்காமலே வந்து நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. வாய்ப்பு கொடுத்தா தான் யாரால எதுவும் பண்ண முடியும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அப்படியே இருங்க. நாளைக்கு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும், சின்ன பிள்ளைக்கோ இல்லை பெரியவங்களுக்கு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு நீயும் ஒரு உடந்தான். அதை மட்டும் மறந்துடாத. அந்த பாவம் உன்னையும் சும்மா விடாது. நான் சாபம்லாம் நினைச்சுக்காத. பெத்தவங்களோட வயிற்றுச்சல் அவ்வளவு இருக்குது, வெளியே சொல்லிக்க முடியாம துவைச்சிட்டு இருக்காங்க. வன்மத்தை கக்கிறவங்க, ஓட்டு பிச்சை கேட்கறவங்க, பரம்பரையா போடுறவங்க, உங்க வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்குது, உங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்குது, பேர பிள்ளைங்க இருக்குது, வருங்கால சந்ததி எப்படி வளரப்போகுது வாழப்போதெல்லாம் தெரியாம இவங்க ஆசைக்கு இவங்க ஜாலிக்கு ஓட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்கல்ல. நாங்களாம் ரசிகர்களா இருந்து தொண்டர்களா வெளியே வந்துட்டோம். ஆனா நீங்க இன்னமும் ஒருத்தருக்கு ரசிகனாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காலகாலமா பரம்பரையா போடுற அளவுக்கு பயங்கரமான ரசிகரா இருந்துட்டீங்க. முதல்ல நீங்க ரசிகரா இருந்து வெளியே வாங்க. எங்களை அதுக்கப்புறம் தற்கொலை சொல்லுங்க, அணில் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய சூழல் நாங்க இருக்கோம். பரவாயில்ல, எங்க அண்ணன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஏன்னா எங்க அண்ணன் மத்த ஆக்டர் எல்லாம் கிடையாது. களத்துல இறங்கி ஒரு ஆளா முட்டி மோதி போராடிட்டு இருக்காரு. முடிஞ்சா கை கொடுத்து உதவு. நம்ம அடிச்சுக்கிட்டு பிடிச்சிருந்தாலும் நம்மளாம் ஒண்ணுதான். கை கொடுத்து உதவு. இல்லையா கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாச்சும் போ, காலை வாரி விடாத, நல்லா இருப்ப. எப்படி கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்த போறீங்க?